நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். கடந்த 2 நாட்களாக ஒரு மௌலவி பஸ்ஸில் பயணிக்கும் போது ஒரு அந்நிய பெண்ணின் முடியை வெட்டியதாக ஒரு சர்ச்சை சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. 27 வயதுடைய பெண்ணின் தலைமுடியை வெட்டியதாக கூறப்படும் முருத்தலாவ பிரதேச பள்ளி ஒன்றைச் சேர்ந்த மௌலவியே சந்தேக நபராக கண்டி போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். கட்டுகஸ் தோட்டையிலிருந்து கண்டி நோக்கி சென்று இருந்த பஸ்ஸில் குறித்த பெண் அமர்ந்திருந்த ஆசனத்தின் பின்னிருக்கையில் இருந்த நபர், அதாவது மௌலவி, பெண்ணின் முடியை வெட்டியதாக குறித்த விசாரணையில் போலீசார் தெரிவிக்கின்றார்கள். சம்பவத்தை எதிர்கொண்ட யுவதி சந்தேக நபரையும் அவர் வெட்டியதாக கூறப்படும் தலைமுடியையும் தனது கையடக்க தொலைபேசியில் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் தற்போது பரப்பப்பட்டு பகிரப்பட்டு வருகிறது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த வீடியோவில் அவருடைய முகத்தை காட்டியவாறு சமூக வலைத்தளத்தில் பகிரப்பட்டு வருகிறது. உண்மையில் நடந்தது என்ன? முடியை வெட்டியதாக கூறப்படும் பெண் முடியை வெட்டும் வரைக்கும் என்ன செய்தார்? அதே போன்று அந்த மௌலவி முடியை வெட்டும் போது பக்கத்தில் இருந்தவர்கள் எவரும் அதை கவனிக்கவில்லையா? இப்போது வரைக்கும் உண்மையில் என்ன நடந்தது, யார் முடியை வெட்டியது என்று இன்னும் ஊர்ஜிதமாகவில்லை. ஆனால் இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் இந்த மௌலவிதான் செய்தாரா என்று தெரியாமல் பல மீடியாக்கள் மௌலவிதான் செய்தார் என்று கூறுவது தவறான விடயம். இப்படி செய்தால்தான் தற்கொலைக்கு தூண்டும் நிலையை உண்டாக்கும். சகோதரிகளே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தற்கொலை செய்வதும் பாவம், தற்கொலைக்கு தூண்டுவதும் பாவமான காரியம் உறவுகளே. எனவே என் அன்பார்ந்த உறவுகளே, உண்மையை அறியாமல் யாரும் போலியான விடயங்களை பரப்ப வேண்டாம். தயவு செய்து அவருடைய முகத்துடன் வரக்கூடிய வீடியோவை முடிந்தவரை தடுங்கள். இந்த காரியம் எந்த அளவுக்கு ஒருவரை மனதளவில் கஷ்டப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மிக முக்கியமான விடயம், அந்த வீடியோவில் அந்த சகோதரி பேசும்போது மௌலவி எதுவும் பேசாமல் இருப்பதை நினைத்து அவர்தான் செய்திருப்பார் என்று கூற முடியாது. அவருக்கு சிங்களம் தெரியாமல் கூட இருக்கலாம். தற்போது கிடைத்த தகவலின்படி அவர் ஒரு நல்ல மௌலவிதான் என்று கூறப்படுகிறது. அவருக்கு சிங்களம் தெரியாது என்றும் கூறப்படுகிறது. யாருடைய மனதையும் நோகடித்து நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள். மறுமையில் யாரும் தப்பிக்க முடியாது. இதே போன்றுதான் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரி மொபைல் போனை திருடிவிட்டார் என்று அவரை வீடியோ எடுத்து அவருக்கு அடிக்க போய் சமூக ஊடகங்களில் கடும் ட்ரெண்டிங் ஆகியிருந்தது. அந்த பெண்ணின் மானத்தில் விளையாடி விட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பெண்ணின் மனம் எந்த அளவுக்கு நொந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் உறவுகளே. அவர் செய்தது தவறுதான். அதற்காக இப்படி செய்வது பிள்ளையான விடயம். இதே இடத்தில் உங்களுடைய சகோதரியோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய உம்மாவோ இருந்தால் அந்த இடத்தில் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே. பணத்திற்கும் பொருளுக்கும் இருக்கும் மதிப்பு ஒரு உயிருக்கு கிடையாது என்பதனை இந்த சம்பவம் உணர்த்துகின்றது. இது மறுமைக்கான அடையாளமும் கூட உறவுகளே. எனவே என் அன்பார்ந்த உறவுகளே, காதால் கேட்பதும் பொய், கண்களால் பார்ப்பதும் பொய். எது உண்மை என்று இறைவனுக்கு மட்டுமே தெரியும். அந்த உண்மை விரைவில் வெளிப்படும். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.